யாரையாவது அபவாதமாக பேசியிருக்கோம், அது ஒரு தோஷமாக எடுத்துருக்கா. அதனால ருத்ரீகாதி பண்ணிக்கோப்போ அப்படின்னு சொல்லி விஷயம்லாம் இது பண்ணி வச்சுருக்கா, புஸ்தகத்தில் எல்லாம் எழுதி வச்சுருக்கா. ருத்ரீகாதி எதுக்கு பண்ணிக்கிறதுனா, முதல்ல மகன்யாசம். மகன்யாசம்னா நம்ம சரீரத்தை சுத்தி பண்ணிக்கணும். பகவானுக்கு பூஜை பண்ணும்போது நம்ம சரீர சுத்தியாக இருக்கணும். அதுக்காக மகன்யாசம், அங்கன்யாச, கரன்யாசம், லகுன்யாசம், மகன்யாசம் அப்படின்னு எடுத்துருக்கா. இந்த மகன்யாசம் ஜபம் பண்ணினது, அதில் பரமேஸ்வரனால நம்ம இருந்துட்டு பரமேஸ்வரனை பூஜை பண்ணணும். மகன்யாசம் முடித்தோடனே மேற்கொண்டு 11 ருத்ரம் ஜபம் பண்ணினா 11 அபிஷேகம். ஒவ்வொரு அபிஷேகத்தும் ஒரு விசேஷம் சொல்லியிருக்காங்க. முதல்ல நல்லெண்ணெய், அதுலேருந்து ஆரம்பித்து பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், நெய், பின்ன பால், தயிர், தேன், லிம்பு, கரும்பு சாறு, லிம்பு, இளநீர், சந்தனம். இதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி அவள் ரிஷிகள்லாம் எழுதி வச்சுருக்கா. அந்த 11 அபிஷேகம் பண்ணியாச்சுன்னா எல்லா சௌக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிடும். பகவான்கிட்ட போயிட்டு நம்ம இது கூட அது கூட கேட்கவே வேண்டாம். எல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணிடலாம், எல்லா பலனும் நம்மளுக்கு கிடைச்சிடுறது. இந்த மாதிரி 11 அபிஷேகம் பண்ணி இந்த பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தியிருக்கோம். மேற்கொண்டு கிரமார்ச்சனை அப்படின்னு பேர். நமஸ்தே தேருத்ரா அப்படின்னு சொல்லி பண்ணினோம். இந்த யுகத்தினால பண்ணினார். திருப்பி ரிப்பீட் பண்ணுறது, ருத்ரத்தை சொல்லிவிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டா 100 பலன்கள் ஜாஸ்தி சொல்லியிருக்கேன். அதனால ருத்ர கிரமம் பண்ணியிருக்கேன். ஆத்தியார் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு இப்போ ருத்ர ஹோமம் பண்ணியிருக்கோம். ருத்ரனை எல்லாமே ருத்ரம் தான். ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து பரமேஸ்வரனுக்கு பிரீதியாக உள்ளது ருத்ரம் தான். மேற்கொண்டு ருத்ர ஹோமம் பண்ணினோம். 11 பேர் உட்காந்து. மேற்கொண்டு சமக ஹோமம் பண்ண போகிறது. இந்த வசோர்தாரன் பேர். இந்த இது வசோர்தாரன் இருக்கிறது. இதால் நெய் எடுத்து எப்படி ஆகுதி அக்னியில் விழுந்தோ அதே மாதிரி எல்லா சொர்க்கமும் கிடைக்கணும் பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லி அக்னி பகவானை பிரத்யட்சமாக வச்சுட்டு வசோர்தாரம் பண்ணுறோம். இது ருத்ரேகாசியோட பலன்கள். சதாபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப துர்லபம். தம்பதிகளாக இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப துர்லபம். ஏன்னா எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணிவிடுவா. அதான் உடம்பு சிரமங்கள்லாம் வந்துடும். இல்லை அமெரிக்காவில் பையன்லாம் இருப்பான், வர முடியாது. திடீர்னு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு அப்புறமா வச்சுக்கலாம், இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் வேண்டாம், அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறையா நடந்துருக்கு. ஹால் எல்லாத்தையும் புக் பண்ணிவிடுவா. ஹால் கேட்ரிங் எல்லாத்தையும் புக் பண்ணிவிடுவா. வாத்தியார் கூட புக் பண்ணிவிடுவா. திடீர்னு கேன்சல் பண்ணிடுவா. ஏன்னா முடியல, அவள் வரணும், அவள் பார்க்கறதுக்காக நீங்கள் இப்போ வேணால் அப்புறமா வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்கிறவா நிறையா பேர் இருக்காங்க. அதே மாதிரி சதாபிஷேகம் ரொம்ப விசேஷமாக வைபவமாக நடந்துருக்கு. எல்லா வைதிகாலும் எல்லாம் வித்வான், எல்லாரும் பேசக்கூடியவாதான். யாருக்கும் பேச தெரியாது. எல்லாரும் ஏ கிரேடு வைதிகா. வாத்தியார் அது மாதிரி சொல்லி சிரமப்பட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சு எல்லாரும் நல்லா சொல்லி பண்ணியிருக்கார். எல்லாரும் ஜபம் பண்ணி பரமேஸ்வரன் பிரத்யட்சமாக இருக்கார். இப்போ அக்னி ரூபமாக நமக்கு என்ன மனசில் உள்ள அபிஷேகம் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக. சதாபிஷேகம் என்னன்னா, நித்யான்னதாதா கருணாக்னி ஹோத்ரி மாசோபவாசீச்ச பதிவிரதாச்ச வேதாந்தவித் சகசிரச்சந்திர தரிசி சடைதே மம வந்தனியாக அப்படின்னு சொல்லியிருக்கான். தர்மசாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் எடுத்திருக்காங்க. நித்யான்னதாதா நாராயணர் ருக்மணி இவர்கிட்ட கேட்குறார். நாராயணத்தை கேட்குறார், உங்களுக்கு எப்படி சக்தியெலாம் கிடைக்கிறது அனுகிரகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறார், லக்ஷ்மி நாராயணன் சொல்கிறார், இந்த மாதிரி நான் 6 பேரை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நான் உன்னோட பூஜைக்கெல்லாம் வெளில கிளம்புறேன் அப்படின்னு. நித்யான்னதாதா, நித்தியம் அன்னம் யார் போடுறாலோ அவளை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். கருணாக்னி ஹோத்ரி, சின்ன வயசில் இது மாதிரி கனபாடிகளில் வேதாத்தியானம் பண்ணிவிட்டு அக்னிஹோத்திர இத்தியாதிகள் யாகம் பண்ணுறாள், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். மாசோபவாசி, மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கணும். ஏகாதசி உபவாசம் சொல்கிறாள். இந்த ஏகாதசி உபவாசம் எதுக்குன்னா, நம்ம 15 நாளைக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருந்துருப்போம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாக அட்ஜஸ்ட் ஆகிடும். விரதம் இருந்தால் ரொம்ப விசேஷமாக எடுத்துருந்தா சரீரத்துக்கு சுத்தி ஏற்படும். மாசோபவாசி பதிவிரதாச்ச, இது மாதிரி பர்த்தாவுக்கு சுசுரூஷை பண்ணுறதுக்கு தர்மபத்னி அவளால் என்னெல்லாம் முடியுமோ பர்த்தாவுக்கு கவனிச்சிருக்கணும். பர்த்தாவை தான் கவனிக்கணும். கோவிலுக்கு போகிறான், குளத்துக்கு போகிறான்னு சொல்லக்கூடாது. இல்லை, பர்த்தாவை நல்லா கவனிச்சாச்சுன்னா அதே ஒரு பதிவிரதா தர்மமாக எடுத்திருக்காங்க. வேதாந்த வித்து, இது மாதிரி வேதாத்தியானம் பண்ணி எல்லாம் காஞ்சி மடத்துலலாம் கோல்டு வாங்கினவா எல்லாம். அதே மாதிரி எல்லாரும் வேதாத்தியானம் பண்ணுவா. அவள் வாயால் ருத்ரம் சொல்லி ருத்ரகாசி சதாபிஷேக ஜபங்கள்லாம் பண்ணியாச்சுன்னா எல்லா க்ஷேமமும் கிடைக்கும். சகசிரச்சந்திர தரிசி, 81 பௌர்ணமி வரைய பார்த்தவாளுக்கு சதாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்கா. அது மாதிரி இந்த தம்பதிகள் யார் சதாபிஷேகம் பண்ணிக்கிறாளோ அவளை நமஸ்காரம் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த 6 பேரை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் என்னோட நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ருக்மணிகிட்ட நாராயணன் சொல்கிறேன். அதனால தான் இந்த சதாபிஷேகம் ரொம்ப விசேஷமாக எடுத்துருக்காங்க. பாக்கியெல்லாம் சக்தியிட பூர்த்தி, பீமரத சாந்தி, இதெல்லாம் சாந்தி கர்மா. இந்த சதாபிஷேகங்கிறது பரமேஸ்வரன் பகவானுக்கு தான் அபிஷேகம் பண்ணுறது. அந்த ஈக்குவலாக சதாபிஷேகம் பண்ணிக்கிறேன். எல்லா தேவதையும் அனுகிரகம் பண்ணுறான். சுராஸ்வாமபிஷஞ்சந்தோ பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராः வாசுதேவோ ஜகநாதः ததா சங்கர்ஷணோ விபோ அப்படின்னு சொல்லியிருக்கா. 33 கோடி தேவதையும் உங்களுக்கு இன்னைக்கு அனுகிரகம் பண்ண போகிறான். வாத்தியார் இன்னைக்கு சதாபிஷேக முகூர்த்தங்கிறது அந்த புரோக்ஷண மந்திரம் உண்டு, ரொம்ப விசேஷமாக உள்ளது. எல்லா தேவதை நவகிரகங்கள் கங்கை, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி, சப்தத்வீபம் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ண போகிறா. வாத்தியர் இதெல்லாம் முடிஞ்சோன்னா நம்ம சோர்த்தார் முடிஞ்சோன்னா அங்கே புரோக்ஷணம் பண்ணும்போது அந்த மந்திரம் சொல்லுவார். ரொம்ப விசேஷமாக நடந்துருக்கு. பைசாலாம் செலவு பண்ணினா கூட இந்த மாதிரி வைத்தியால வச்சுட்டு நல்ல படித்தவாளை கூப்பிட்டு அவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது பரம்பரையில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் எல்லாம் சதாபிஷேகம் முடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேர் சொல்லுவா, 4 பேர் சொல்லாமல் உட்காந்துருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் எல்லாரும் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் நல்லா நடக்கணும். வார்த்தை நம்மளை கூப்பிட்டுங்க, நல்லபடியாக ஜபம் பண்ணி எஜமானுக்கு ஸ்ரேயசை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக எல்லாம் அந்த ஜபங்கள்லாம் பண்ணியிருக்கா. இதே மாதிரி கனகாபிஷேகம் பண்ணிட்டு பூர்ணாபிஷேகம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்குன்னு சொல்லி பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சது 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். ஏதாவது கொஞ்சம் முன்னப்பட இருந்ததுன்னா நல்லதை எடுத்துட்டு பாக்கிலாம் அது பண்ணுவோம். ஹரரணமா பார்வதி பதய ஹரரணமா
अन्नवदयत्यन्न होमः